ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம அழகழகான ஐம்பொன் நகைகள் பார்க்கலாம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு தோடு ஜிமிக்கி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு பெரிய சிகப்பு கல் வச்சுருக்காங்க, சுற்றிலும் ஒயிட் கல். ஜிமிக்கியுமே அந்த தோடுக்கு தகுந்த மாதிரியான சைஸில் தான் இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதோடய ப்ரைஸும் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. இது நம்மளுடைய ஐம்பொன் தோடு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இது ஃபுல் வெயிட் கம்மல், அழகாக கீழே வந்து ஜால்ரா ஃபுல் வெயிட்லேயே. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு வந்து நெளி வளையல். இது வந்து நெளியிலே வந்து லேசான நெளி வளையல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது அந்த மாதிரியானது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டுக்கிட்டா. இது வந்து 24, 26, 28 வரைக்கும் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வளையல் வந்து ஒரு நியூ டிசைன் வளையல். இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மிஷின் கட்டிங் வளையல் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைனு. கோல்டு மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவும். பிடிச்சிருக்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இது ரொம்ப அழகான டிசைன், அப்படியே கோல்டு டிசைன்லேயே இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வளையல். இது வந்து 8 வளையல் இருக்கும். 8 வளையலுமே இதே ப்ரைஸ் தான். இதுவும் நல்லா சின்ன சின்னதாக அரும்பரும்பாக அதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான டிசைன் இது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க ப்ரைஸோட. இது வந்து 4 வளையல் உள்ளது. இது அடுத்த டிசைனு. இதுவும் வந்து மிஷின் கட்டிங் டிசைன் தான் இது. இது வந்து கோல்டு டிசைன், அப்படியே ஃபுல் கோல்டு டிசைன் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கோல்டில் வளையல் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து கேரண்டி வளையல்கள் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 4 வளையலுக்கான ப்ரைஸ் போட்டிருக்கோம். இது வந்து முத்து தோடு, முத்து ஜால்ரா. இது முத்தத்தோடு முத்து ஜால்ராவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது முத்து டிசைனுக்கும் அந்த சிகப்பு கல்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்மளுடைய அடுத்த டிசைன். இதுவும் மேலே முத்துத்தோடும், இது வந்து கோல்டு ஜிமிக்கி மாதிரி ஒரு ஜிமிக்கி போட்டிருக்காங்களே, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் ஜிமிக்கியெல்லாம் நம்ம வந்து கோல்டுலேயே பார்த்துருப்போம். நிறைய வந்து கோல்டு டிசைன் தான் இது ஃபுல்லுமே. இது வந்து ஐம்பொன் முகப்பு செயின். இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முகப்பு வந்து ஃபுல் ஐம்பொன் முகப்பு.
செயினும் வந்து நல்லா நியூ டிசைனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. முகப்போட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து மிளகு மணி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயின் இது. மிளகு மணி செயின் சொல்லுவாங்க, கொத்தமல்லி செயின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த செயின் தான். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிங்கிள் லேயர்லேயும் இருக்குது, டபுள் லேயர்லேயும் இருக்குது. இப்போ நம்ம காமிச்சிருக்கிறதே சிங்கிள் லேயரில் தான் காமிச்சிருக்கோம். இந்த மோதிரம்லாம் நம்ம ஏற்கனவே போட்ட மோதிரங்கள் தான். இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு. 4 கலரில் இருக்குது. ஃபுல் ரெட்டில் இருக்குது, ஃபுல் ஒயிட்டில் இருக்குது, நடுவில் வந்து பச்சைக்கல் வச்சது இருக்குது, வெள்ளைக்கல் வச்சது இருக்குது, சிகப்பு கல் வச்சதும் இருக்குது. எனக்கு வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மோதிரம் ரீஸ்டாக் வந்திருக்கு, யார் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து நடுவில் பச்சைக்கல் வச்சது. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லேயர் வந்து ஃபுல் ஒயிட்டு, ஒரு லேயர் வந்து பிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டிகை. அந்த டாலர் டிசைன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படியே தங்க மாதிரியே இருக்குது. நல்ல ஃபினிஷிங் நம்ம பார்க்கலே தெரியுது பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த செயின் டிசைனுமே வந்து கோல்டு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டிருந்தா அச்சு அசல் தங்க மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு தோடு. இது வந்து நல்லா டெய்லி யூஸ் தோடாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரிய தோடை போட்டால் காது தொங்கும், வெளில போனால் வந்தால் பெரிய தோடு போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கம்மல்கள் போடுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி இந்த கம்மல் போட்டுக்கலாம். அது வந்து திருகாணி டைப் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இது ஒரு கோல்டு மாடல் கம்மல் தான். இது வந்து காசு மாலை நெக்லஸ் இது வந்து செட்டாக வருது. இது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நான் வந்து அம்பாள் வச்சு தான் வரும் இல்லையா, இது வந்து முஸ்லீம்ஸ் விரும்பி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறை வச்சது இது. இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நமக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதில் வந்து செட்டாகவே இருக்குது, காசு மாலையும் நெக்லஸும் செட்டாகவே இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம், செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.